காலை வணக்கம் உறவுகளே. இது சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி காலைல நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஒன் டே என்ன விலாகுன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலைல கோவிலுக்காக போயிருந்தோம். இது வந்து நாகேஸ்வர சுவாமி, காமாட்சி அம்மன் உடலுறை, இது ரெண்டும் தான் இங்கே இருக்கிற சுவாமி. இந்த நாகேஸ்வர சுவாமி வந்து ராகுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். ராகு சாமிக்கு இந்த கோவிலில் அவ்வளோ அபிஷேகம், ஆராதனை எல்லாமே பண்ணுறாங்க. கோவில் சுற்றி கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில். கோயிலில் எல்லாமே நல்லா ரொம்ப மனசு அமைதியாக இருக்குது. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தது. உள்ளே ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லை. வெளி பிரகாரம் சுற்றிட்டு இருக்கேன் நானும், பார்ப்பாங்க. எல்லா சாமியும் இருக்குது, நவகிரக சாமி சரி. இதில் ஸ்பெஷலே அம்மன், காமாட்சி அம்மன் அப்படியே தத்ரூபமாக சிலை செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே அப்படியே ரொம்ப கண்குள்ளா காட்சியாக இருக்குது. நவகிரக சாமி எல்லாமே இருக்குது. கோயில் என்ட்ரன்ஸ்லே உள்ளே நுழைஞ்சோடனே கொடிமரம், சைடில் பிள்ளையாரப்பா, அந்த இடத்துல அன்பு பாப்பா விளையாடிட்டு இருக்கா. இந்த கோவில் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ரொம்ப எனக்கு இங்கே கோயில் ரொம்ப பிடிச்சது காமாட்சி அம்மன் சாமி தான். ரொம்ப அப்படியே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த கோயில் பேர் வந்து நாகேஸ்வர சுவாமி, காமாட்சி அம்மன். அதே இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த கோயில் முடிச்சுட்டு கிளம்பி நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா திருநீலகண்டேஸ்வரர், இங்கேயும் காமாட்சி அம்மன் தான். இந்த கோயில் வந்து கேதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்னு சொல்கிறாங்க. கேது தோஷம் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே வந்து பரிகாரம் அது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாமி பேர் திருநீலகண்டேஸ்வரர். இங்கேயும் காமாட்சி அம்மன் இருக்காங்க. இந்த ராகு கேது இந்த தோஷம் இருக்கிறவங்க இந்த 2 கோயிலுக்கு வரலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் சும்மா போனோம். ஆனால் ரொம்ப மனசு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. 2 இடத்துலையுமே அம்மன் ரொம்ப, காமாட்சி அம்மன் அப்படியே ரொம்ப கண்ணுக்குள்ளாக காட்சியாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. கோவிலெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு அப்படியே பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி சாட்டர்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். பை கைஸ்.